மோடி அமித்ஷா இணைந்து போட்ட புதிய ஸ்கெட்ச், வலுப்பெற்ற என்டிஏ, சொல்லி அடித்த அண்ணாமலை. உற்சாகத்தில் களைகட்டிய அதிமுக, திக்குமுக்காடும் திமுக. சூடுபிடித்த தமிழக அரசியல் களம். மோடி தலைமையில் பிரம்மாண்டமான என்டிஏ தேர்தல் பிரச்சாரம் இன்று தொடங்குவது ஏன்? உற்சாகத்தில் தாவேக தொண்டர்கள், சைலண்ட் மோடில் தலைவர்கள். ஓபிஎஸ்ஸின் எதிர்காலம் என்னவாகும்? பல்வேறு பரபரப்பான தமிழக அரசியல் களம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக அரசியல் களம் என்பது மிக சூடாக படு வேகமாக நகரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவது நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் என்டிஏவின் பக்கம் மிகுந்த பரபரப்பு காணப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் கடந்த ஒரு வார காலத்தில் நடந்துவிட்டது. பிரதமர் மோடி அவர்களின் சென்னை வருகையின் போது என்டிஏவின் கூட்டணி தலைவர்கள் ஓரணையில் ஒற்றுமையாக ஒரே மேடையில் இருக்க வேண்டும், நிற்க வேண்டும், பிரச்சார களத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் கடந்த சில நாட்களாகவே பாஜகவின் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் வட்டம் அடித்த நிகழ்வுகள் பல உண்டு. அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை என்டிஏவின் கூட்டத்தில் அதிமுக, பாஜக இரு கட்சிகள் மட்டும்தான் பயணித்தது. அதுவே திமுக பக்கம் மிக வலுவான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு களமாடி கொண்டு இருந்தார்கள். அது அதிமுக குறித்தும் பாஜக குறித்தும் தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது. அதிமுக, பாஜகவை நம்பி எந்த இயக்கங்களும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு எந்த அரசியல் தலைவர்களும் கூட்டணியில் வரவில்லை என்று பல்வேறு விதமான பேச்சுக்கள் எழுந்தது உண்டு. அது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்களிலும் அரசியல் விமர்சகர்களும் பேசி வந்தார்கள். அதை உடைத்து எரிக்கும் விதமாக தான் அமித்ஷா அவர்கள் இணைந்து தமிழகத்திற்கு என்டிஏவை வலுப்படுத்துவதற்கு ஒரு புதிய பிளானை தேர்வு செய்து செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த வகையில் முதலில் அணுகியது டிடிவி தினகரன் அவர்களை தான். ஏனென்று சொன்னால் டிடிவி அவர்கள் இயல்பிலேயே திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை குறிக்கோளுடன் பயணித்தவர். அவரது தொண்டர்களும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள்தான். அவர்களுக்கு இயல்பிலேயே திமுக எதிர்ப்பு இருக்கும் என்பதை உணர்ந்துதான் டிடிவி தினகரன் அவர்களை முதலில் அணுகியது பாஜக தரப்பு. அது எடப்பாடி தரப்புக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜகவின் தேசிய தலைவர்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு சுமூகமான முடிவை எடுத்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த மாதம் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகையின் போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை. அவர் டெல்லி சென்ற பிறகுதான் எடப்பாடி அவர்கள் சென்று டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இடையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் மிகப்பெரிய பாலமாக அதிமுகவின் தலைவர்களுக்கும் பாஜகவின் தலைவருக்கும் இடையில் செயல்பட்டார் என்பதுதான் ஊரறிந்த உலகம் அறிந்த உண்மையும் கூட. கடந்த 21 சட்டமன்ற தேர்தலின் போது கூட டிடிவி அவர்களே என்டிஏவில் இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அதை எடப்பாடி அவர்கள் நிராகரித்ததன் விளைவாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு டிடிவி அவர்கள் காரணமாகவும் இருந்தார். அதை உணர்ந்துதான் இந்த முறை அமித்ஷா அவர்கள் சரியாக திட்டமிட்டு டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏவில் கொண்டு வந்து சேர்த்தது. இரு தலைவர்களும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அம்மாவின் ஆட்சியை அமைய ஓரணையில் ஒன்றிணைந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம், அம்மாவின் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் என்று டிடிவி ஒரு பக்கம், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அமமுகவின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இருவரும் மனதளவில் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள். டிடிவி அவர்களை என்டிஏவின் கொண்டு வந்த பிறகு மேலும் வேகம் எடுத்தது பாஜகவின் தலைவர்கள் வேகம் எடுத்தார்கள். உடனடியாக திரு அன்புமணி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களை
பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சந்தித்து கடந்த 3 நாட்களாக மிக வேகமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரு பக்கம் என்று தொடர்ந்து பல்வேறு சந்திப்புகளை நடத்தி வந்தார். டிடிவி அவர்கள் என்டிஏவின் கூட்டத்திற்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக திரு அண்ணாமலை அவர்கள் தான் விளங்கினார் என்பது அனைவருக்கும் அறிந்ததுதான். ஏனென்று சொன்னால், அண்ணாமலை அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாகவே டிடிவி அவர்களுடன் நல்ல நட்புறவில் இருந்து வருகிறார். பலமுறை டிடிவி அவர்களும் கூட அண்ணாமலை கூட்டணியை சிறப்பாக வழிநடத்தினார். நயினார் அவர்கள் தவறு செய்கிறார் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் உறுதியாக டிடிவி அவர்கள் என்டிஏவுடன் பயணிப்பார் என்று பலமுறை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். பலமுறை தனிப்பட்ட முறையிலும் சந்தித்து பேசியிருந்தார். அதன் விளைவாக தான் டிடிவி அவர்கள் என்டிஏவில் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காய் நகர்த்தலாகவும் பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாகவே ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி பல தலைவர்களையும் சந்தித்து பிரதமர் மோடி அவர்களின் வருகையின் போது என்டிஏவின் தலைவர்கள் ஓரணியில் ஒரே மேடையில் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் பயணித்து அதில் வெற்றியும் கண்டுவிட்டார். திமுக தரப்பில் இருந்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது என்றும் பேசப்பட்டு வருகிறது. இது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த மன உற்சாகத்தில் களைகட்டிய நிகழ்வுகள் பல உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பியூஷ் கோயலின் சந்திப்பிற்கு பிறகு என்டிஏ வலுப்பெற்றது, அம்மாவின் ஆட்சி நிறுவ அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டை வல்லரசாக்கும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிற்கு மோடி, தமிழகத்திற்கு அதிமுக என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகுந்த உற்சாகத்துடன் பேசிய காட்சிகள் உண்டு. அதைத் தொடர்ந்துதான் சோர்வடைந்திருந்த அதிமுக தொண்டர்கள் கடந்த 1 வார காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து மிகுந்த உற்சாகத்தில் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். இதுதான் பாஜக செய்த மிகப்பெரிய ஒரு செயலாகவும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால், என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு சோர்வடைந்திருந்த என்டிஏவை மீண்டும் வெற்றி முழக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் தேர்தலை தயார்படுத்துவதற்கு ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் பயணித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் திமுகவை வெல்ல முடியும் என்று திரு அமித்ஷா அவர்களின் தேர்தல் பிளான் மிக வெற்றிகரமாக தமிழகத்தில் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சென்னையில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரள வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் மிக கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்டான முழு ஏற்பாட்டையும் பாஜகவும் அதிமுக தரப்பிலிருந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து என்டிஏ தலைவர்களும் மேடையேற்றி முதல் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இன்று தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழக வருகைக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்களின் கேரளா பயணம் தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரத்தை பாஜக முதல் முறையாக கைப்பற்றி இருக்கிறது. அங்கு மக்களுக்கு தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்குள் பிரதமர் மோடி அவர்களை அழைத்து கொண்டு வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவோம் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் தேர்தல் முடிந்து 42வது நாள் பிரதமர் மோடி அவர்கள் கேரளாவிற்கு சென்று திருவனந்தபுரத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். பாஜக சொல்லியது போல செயல்படுகிறது. கேரளாவிலும் தமிழகத்திலும் அதற்குண்டான அடிப்படை வேலையை இன்று பாஜக தொடங்கி இருக்கிறது. என்டிஏ மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு ஒரு பக்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. இன்னும் மேலும் பல கட்சிகள் வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது என்று பாஜகவின் மேல்மட்ட தலைவர்கள் பேசுகிறார்கள்.
அதே சமயத்தில் திமுக கூடாரத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு சச்சரவுகள் நிகழக்கூடிய செய்திகள் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் ஒரு பக்கம் தாவாக்கிற்கு செல்வது போலவும் திமுக கூட்டணியில் தொடர்வது போலும் இருவேறு கருத்துக்களுடைய தலைவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். மற்ற கூட்டணி கட்சிகளும் சைலண்ட் மோடில் இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் அமைதியாகிவிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறது. திமுக தலைவர்கள் என்டிஏ வலுப்பெற்றவுடன் ஏதேதோ ஒவ்வொரு தலைவர்களும் மிகுந்த மன சோர்வுடன் அதிர்ச்சிகரமான பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஒன்றிணையாத கூட்டணி, ஒத்துப்போகாத கூட்டணி, மனம் ஒருங்கிணையாத கூட்டணி, தமிழகத்திற்கு ஒவ்வாத கூட்டணி என்று பல தலைவர்களும் பலவிதமாக பேசக்கூடிய நிகழ்வுகள் பார்த்து வருகிறது. இதெல்லாம் என்டிஏ வலுப்பெற்றதற்கு பிறகு திமுகவின் கூடாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பு நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். நேற்று கூட திரு விஜயின் டிவிகே கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது. விஜயின் தொண்டர்கள் தமிழகம் எங்கும் உற்சாகமாக கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். ஆனால் டிவிகேவின் தலைவர்கள் அமைதியான ஒரு முறையில் இருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதனுடைய இந்த அமைதிக்கான மர்மம் என்ன என்றுதான் நமக்கு புரியாத புதிராகவும் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள்தான் பத்திரிகையாளர் சந்திகள் கட்சிக்கு 34% வாக்கு இருக்கிறது. விஜய் தயாராகிவிட்டார். விஜயின் கொள்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. களம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது என்று பேசுகிறார். இது செங்கோட்டையன் அவர்களின் பேச்சாக இருந்தாலும் மற்ற தலைவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்களும் கடந்த 1 மாத காலமாக அமைதியின் சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சிக்கு கிடைத்த சின்னம் என்னவோ விசில். விசில் அடித்தால் சத்தம் வரும். ஆனால் தலைவர்கள் அமைதியின் உருவமாக மாறியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான பரபரப்புக்கு மத்தியிலும் திரு ஓபிஎஸ் அவர்களின் நிலைதான் பாவமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிமுகவில் இருந்து வெளியேறிய பிறகு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட என்டிஏவில் இணைந்து போட்டியிட்டார். இப்போது திரு ஓபிஎஸ் அவர்களை என்டிஏவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அதையும் பாஜகவின் தலைவர்கள் பேசி சரி கட்டுவார்கள் என்று பாஜகவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் பியூஷ் கோயல் அவர்களை கூட திரு ஓபிஎஸ்ஸின் மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பல்வேறு பேச்சுவார்த்தை நடைபெற்ற இருப்பதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏவில் தொடர்ந்து பயணிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் களம் மிகுந்த பரபரப்பாக காணப்படும் என்பது சந்தேகமும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி வைத்தார் போல என்டிஏ நிச்சயம் வலுப்பெறும், தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலரும் என்று தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பேசி வந்தார். அவரது சொல்லிற்கேற்றார் போல அனைத்து தலைவர்களோடும் தொடர்ந்து நல்ல நட்புறவுடனும் அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்து வந்தார். அந்த நட்புறவு தான் இன்று என்டிஏவை வலுப்பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்திருக்கிறது. நன்றி.